அன்புடையவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஜீவிக்கிற ஆவியானவர் உள்ளே இருந்து தேவனை நம் சேவிக்க வைக்கிறார் என்ற கருத்தை நேற்று பார்த்தோம். மாமிசத்தில் தான் எல்லாரும் தேவனை சேவித்தார்கள் என்று பார்க்கிறோம். மாமிசத்தில் தான் காயின் தேவனை சேவிக்க புறப்பட்டு போனார். முடிவு பாதகமாய் மாறியது. லோத்தும் மாமிசத்தில் தான் கர்த்தரை சேவித்தார், பலிபீடம் கட்டினார், தொழுதார். கடைசியிலே தன் பிள்ளைகளை சபிக்கக்கூடிய ஒரு தகப்பனாக மாறிப்போனார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மாமிசத்தில் தான் கர்த்தரை சேவித்தார். அவர் மாமிசத்தை எடுத்த முடிவு, அதனுடைய விளைவுகளை சொன்னேன். லாஸ்டில் அவர் மாமிச பலத்தை கையாள்வதற்காகத்தான் விருத்தச்சேதனம் என்ற உடன்படிக்கையை கர்த்தர் கொடுத்தார் என்பதை சொன்னேன். இந்த மாமிசத்தில் நம்ம இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், நெடுமுழங்காலும் நிற்பேன், அது இருந்தாலும் எல்லாரும் ஒன்று தான், நான் இதெல்லாம் மாற்ற போகிறேன் உடலில், அதெல்லாம் செஞ்சாலும் ஒன்று தான், செய்யாட்டாலும் ஒன்று தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், நடந்தும் ஜெபம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணுறது, முழங்காலிலையும் ஜெபம் பண்ணலாம், நின்று கொண்டு ஜெபம் பண்ணலாம். ஆனால் படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணாதீங்க, தூங்கிடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாது. நான் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு தூங்கிறாது. ஜெபம் பண்ணி ஜெபத்தில் தூங்கிறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இல்லை, இந்த மாமிசத்தில் நாம் செய்கிற எந்த காரியமும் அது நிலைத்திருக்காது என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தில் சேவிப்பதல்ல, ஆவியில் சேவிப்பது. மீண்டும் அதையே நான் தொடர்கிறேன். ரோமர் 1:9 நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் ஆவியில் சேவிப்பது இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதைத்தான் ரோமர் 1:9 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆவியில் சேவை செய்வது, ஆவியில் ஊழியம் செய்வது, ஆவியில் தொழுது கொள்வது, ஆவியில் வழிபடுவது, ஆவியில் வணங்குவது எல்லாமே உள்ளே இருக்கு. ஸ்தோத்திரம். ஆவி என்ற வார்த்தை ஒரு சிறிய வார்த்தை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த சிறிய வார்த்தையாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அது மிக முக்கியமான ஒரு ஒன்று. ஸ்தோத்திரம். ஆவியில் சேவிப்பது என்பது பரிசுத்த ஆவியானவரை சொல்லவில்லை, உங்கள் ஆவியை சொல்லுது. நான் ஆவியினால் தேவனை சேவித்தேன். பரிசுத்த ஆவியானவரை காட்டல, உங்கள் தனிப்பட்ட ஆவி அதை காட்டுது. தனிப்பட்ட ஆவியில் கர்த்தரை சேவித்தேன் என்று பொருள், சேவிக்கணுங்கிற பொருள். இது என்ன பிரச்சனைனா சபைக்குள்ள, ஆனால் ஆவியில் சேவிப்பது என்றால் ஆவியானவரை சேவிப்பதாகவே சிலர் நினைக்கிறார்கள். இல்லை, உங்கள் ஆவியில் தேவனை சேவிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஊழியம் செய்ய, ஆராதிக்க, தொழுது கொள்ள, சேவிக்க பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று சொல்வதும் பிரசங்கிப்பதும் நம்புவதும் உண்டு. நல்லா கேளுங்க. நீங்கள் ஊழியம் செய்ய, ஆராதிக்க, தொழுது கொள்ள, சேவிக்க பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று சொல்வதும் பிரசங்கிப்பதும் நம்புவதும் உண்டு. ஸ்தோத்திரம். ஊழியமோ ஆராதனையோ தொழுது கொள்வதோ சேவிப்பதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆவியில் ஆவியானவர் மூலமாக, உங்க ஆவியில் ஆவியானவர் மூலமாக தேவனை சேவிப்பது உண்டாகிறது. உங்க ஆவியில் தேவ ஆவியானவர் உள்ளே வாசம் செய்து அவரை சேவிப்பதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். உங்கள் ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆவினால் சேவிப்பது என்பது உங்கள் ஆவியினால் சேவிப்பதை காட்டுகிறது. அன்று யூதர்கள் தேவனை சேவித்த விதம் மனதின் வழியாக, மாமிசத்தின் வழியாக. அவர்கள் தேவாலயம் போக வேண்டும், தேவாலயம் போய் அங்கே பலி செலுத்த வேண்டும், நியமங்களை எல்லாம் செலுத்த வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும். 8ஆம் நாளிலே விருத்தசேதனம் செய்து அதற்குரிய காணிக்கைகளை செலுத்த வேண்டும். ஓய்வு நாளை கைக்கொள்ள வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் சமூகத்தப்பத்தை வைக்க வேண்டும். தூப கலசத்தில் தூபத்தை போட வேண்டும், பலி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம்.
இவை எல்லாமே மாமிசத்தின் வழியாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதுவல்ல என்று பவுல் சொல்லுகிறார். ஆவியில் சேவிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம கண்ணால் கண்டாதான், மாமிசத்தில் பார்த்தாதான் எல்லாமே ஒன்றா வரும், இல்லாட்ட வராது. அப்படி பழகிட்டோம். இன்று நாம் எப்படி ஆண்டவரை சேவிக்கிறோம் என்கிற சீக்கிரட்டை புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய சபை மாமிசமும் மனமும் கலந்து தேவனை சேவிப்பது இருக்குது. அப்போ ஆவியில் நிரம்புவது, அந்நிய பாஷை பேசுவது, அதெல்லாம் என்ன ஒரு சந்தேகம் வந்துடும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். நல்லா நான் சொல்லுவதை நீங்கள் சரியாக புரியணும். சபைக்குள் என்ன நடக்கிறது என்றால், மாமிசத்தின்படி சேவிப்பது என்பது என்றால், இந்த திருச்சபை சட்டம் இது, ஒழுங்கு இது, வரமுறை இது, இதற்குள்ள வருகிறவர்கள் இந்த அமைப்புக்கு ஏற்றால் போல் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இங்கு அங்கமாக இருக்க முடியாது, விவாகம் செய்ய முடியாது, குழந்தைகளை பிரதிஷ்டை செய்ய முடியாது, பேப்டிஸ்ட் கொடுக்க முடியாது. இதுதான் மாமிசத்தில் சேவிக்கிற பெந்தெகோஸ்து சபை நிறைய இருக்கு. நல்லா யோசிக்கணும், சிந்திக்கணும், சரியா இல்லையாங்கிறத பின்பற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையினுடைய முடிவு, உபதேசம், சபையினுடைய கொள்கை ஒன்று இருக்கும் அந்த ஸ்தாபனத்தில். இந்த சபைக்கு வருகிறவர்கள் இப்படியோ இப்படி தான் வர வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி இருந்தால்தான் நீங்கள் அங்கமாக மாற முடியும். நாங்கள் சொல்லுகிற இந்த விதிக்கு மீறி நடந்தால் எங்கள் சபையில் உங்களுக்கு கம்யூனியன் கொடுக்க மாட்டோம், விவாகம் செய்ய மாட்டோம். ஆனால் நீங்கள் கொடுத்த காணிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். அது பணம் பார்த்தீங்களா? கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற திருச்சபையில் போய் ஒரு 1 லட்சம் கொடுத்து பாருங்களேன், வேண்டான்னு சொல்லுவாங்களா? கல்யாணம் தான் பண்ணி வைக்கலையே, எதுக்கு காசை வாங்குற? ஸ்தோத்திரம். உன்னுடைய கொள்கையின்படி நடக்கல, எதுக்கு மட்டும் காணிக்க மட்டும் வாங்கிட்டு இருக்கிற? சிந்திக்கணும் இல்லை? மக்களும் சிந்திக்கணும் இல்லை? அங்கே போய் கொடுக்கலாமா? நான் கர்த்தருக்காக கொடுக்குறேன், கர்த்தருக்கு கொடுக்கல நீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடுக்கறது சரியான போதிக்கிற ஊழியர் கொடுப்பது தான் கர்த்தருக்கு கொடுப்பது. அது தர்மம் செய்வது, மற்றதெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இயல்பாகவே சிறு வயதிலிருந்து வெள்ளை உடை உடுத்துவதிலே ஆர்வம் உள்ளவன். ஏனென்றால் நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன் 24 வயது வரைக்கும். ப்ரொவிஷன் ஸ்டோர் வைத்திருந்தோம், வேலையும் செஞ்சேன். அங்கே வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, இதை தவிர நாங்கள் வேறு எதையுமே போட மாட்டோம். தினமும் குளித்து புது உடையாய் போடுவோம். அயன் பண்ணி நீட்டாக அழகாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது எனக்கு ரொம்ப வெள்ளை பிடிக்கும். ஆனால் அப்படியே இந்த மக்கள் உங்களை யாரையும் நான் மாற்றிட முடியாது. அது மாமிசத்தில் சேவிப்பதாக மாறி போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பவுல் சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம், நான் யூதன், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், நான் நியாயப்பிரமாணத்தை உடையவன், நான் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பென்யமின் கோத்திரத்தான், சதுசேயன், பரிசேயன், விருத்திச்சேதனம் பெற்றவன், ஸ்தோத்திரம், நான் வாரம் 2 தடவை உபவாசம் செய்கிறவன். இதெல்லாம் பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். இதெல்லாம் மாமிசத்தை சேர்ந்தவைகள் என்றும் சொல்லுகிறார். இதெல்லாம் நான் நஷ்டம் என்று விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிறிஸ்தவ சமயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி ஆகிவிட்டது என்றால் யூத சமயம் போல் மாறிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மனதில் மாமிசத்தில் சேவிப்பதாகவே இருக்கிறது. ஸ்தோத்திரம். மனமும் மாமிசம் இருக்கும், பிரைஸ் காட், அங்கு தேவனை சேவிப்பதில்லை, அது தவறு என்று வேதம் கூறுகிறது. மாம்சம்தானே, மாமிசத்தில் சேவிப்பது எதுவும் இல்லை. ஆகவேத்தான் நான் யூதன் இல்லை, நான் இஸ்ரவேல் வம்சத்தான் நான் இல்லை, நான் நியாயப்பிரமாணம் உடையவன் நான் இல்லை, நான் பென்யமின் கோத்திரத்தான் நான் இல்லை, நான் பரிசேயன் அது இல்லை, நான் விருத்தச்சேதனம் செய்தவன் நான் இல்லை, நான் ஒரு யூதன் வாரம் 2 முறை உபவாசம் செய்கிறவன் நான் இல்லை. இதெல்லாம் மனமும் மாமிசமும், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, முறையில் தேவனை சேவிப்பது, வழிபடுவது, இவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறார். கதிர்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நண்பர்கள் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறார்கள், அந்நிய பாஷை பேசுகிறார்கள், அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள். கதிர்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் ஆவிக்குரிய சபை, நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்கள் கால் கழுவிதான் பந்தியை கொடுக்கிறவர்கள், நாங்கள் உபவாசம் இருந்துதான் பந்தியை எடுப்பவர்கள், நாங்கள் இன்ன நிறத்தில்தான் உடையை உடுப்போம். ஸ்தோத்திரம். நாங்கள் மாங்கல்யம் கட்ட மாட்டோம், தங்க நகைகளை அணிய மாட்டோம். ஸ்தோத்திரம். நாங்கள் தரையில் தான் உட்காருவோம். ஸ்தோத்திரம். ஆசனத்தில் உட்கார மாட்டோம். நல்ல தீர்மானம். இதெல்லாம் மனமும் மாமிசமும். இதை புரியணுன்னா அடிக்கடி இந்த செய்தியை கேளுங்க. இல்லை ஏதாவது ஆவியில் இருக்கிறதான்னு பார்த்தா ஒன்றுமே ஆவியில் இருக்காது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலனும் கிடையாது, நான் பென்யமின் கோத்திரத்தனும் கிடையாது, நான் பரிசேயனும் கிடையாது, 8ஆம் நாள் விருத்தச்சேதனம் செய்தவனும் கிடையாது. இது எல்லாம் நஷ்டம், குப்பை, தூக்கி எறிகிறேன். கிறிஸ்து என்னில் வாழுகிறார், நான் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அல்ல என்கிற முடிவுக்கு வந்து விட்டார். அப்போ பவுல் மாமிசத்தில் சேவித்ததெல்லாம் உண்டு, அதெல்லாம் இல்லை என்று இப்பொழுது மறுதலிக்கிறார், தூக்கி எறிகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நோக்கி எதை செய்தாலும் ஆவியினால் செய்ய வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். ஆவியினால் அவரை சேவிக்க வேண்டும், ஆவியினால் தொழுது கொள்ள வேண்டும், ஆவியினால் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆவியினால் ஜெபிக்க வேண்டும், ஆவியினால் விசுவாசிக்க வேண்டும் என்பதை புரியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஏன் அந்த ஆவியில செய்யணும் அப்படின்னா, மனசும் மாமிசத்திற்குள்ள, எண்ணத்திற்குள்ள, யோசனைக்குள்ள, சிந்தைக்குள்ள அறிவு மரத்தின் வழியாக சாத்தான் உள்ளே நுழைந்தான். இந்த ஆவிக்குள் மட்டும் நுழைய முடியவில்லை. ஆவி தேவன் தந்தது, தேவனுடையது, ஜீவாதிபதி, உற்பத்தியாளர் அவர்தான். 3:15 ஜீவனுக்கே அதிபதி, உயிருக்கே அதிபதி அவர்தான். அதற்குள் அவன் நுழைய முடியவில்லை. அவன் நுழைந்த இடம் மனதிற்குள், ஆத்துமாவுக்குள். ஆத்துமாவை கைவசப்படுத்தி சரீரத்தை நாசமாக்கினான். இப்பொழுது அதே சாத்தானை வெளியே விரட்டி உங்கள் ஆவிக்குள் வந்து உங்கள் மனதை, உங்கள் யோசனையை, சிந்தையை ஆவின் வசமாக திருப்பி சரீரத்தில் ஒரு விடுதலையான வாழ்க்கையை கொடுக்கிறார். இதான் ஆவியில சேமிப்பது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு நாம் ஆவியில் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். ஆவில்தான் சாத்தான் புகுந்து கொள்ள முடியாத ஒரு இடமாக இருக்கிறது. சரத்தெல்லாம் போட்டு ஆட்டி படைக்கலாம், முறுக்கலாம், சரீரத்தெல்லாம் முறுக்கலாம், பிசாசு என்ன வேணாலும் செய்யலாம். உள்ள ஆத்துமாக்களை உட்கார்ந்து கொண்டு கண்ட மேனி பேய் பேசலாம், தூங்க விடாமல் அலகழிக்கலாம், லேகியோனை போல அலகழிக்கலாம். ஆவிக்குள்ள அவங்க என்றாக முடியாதுங்க. ஏனென்றால்
ஆதாமுக்குள் ஜீவ ஆத்துமாவை வைக்கும் பொழுதே ஆவியும் சேர்த்து வைத்தார். ஜீவன் பிளஸ் ஆத்துமா, ஜீவ ஆத்துமா, உயிரின் ஆத்துமா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஜீவ ஆத்துமாக்குள் தான், ஜீவ ஆவிக்குள் தான் ஜீவ ஆவியானவர் குடியிருக்கிறார். அங்கதான் அதை தேவாலயம் ஆக்கி இருக்கிறார். அங்கதான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். அங்கதான் ஜீவனுடையதாக உங்க ஆவியை ஜீவனுடையதாக மாற்றுகிறார். அவர் எப்படி ஜீவனாக இருக்கிறாரோ உங்க ஆவியை ஜீவனுடையதாக மாற்றுகிறார். ரோமர் 8:9-10 நம்ம வாசித்தோம். 1 Corinthians 5:45 வாசித்தோம். ஸ்தோத்திரம். அப்போ நீங்க எதை செய்தாலும் ஆவியில் உங்களிடமிருந்து செயல்படுவது, ஆவியிலிருந்து செயல்படுவது, ஆவியில் பார்ப்பது, ஆவியில் பழகுவது, ஆவியில் ஜீவிப்பது, ஆவியில் செயல்படுவது, ஆவியில் நடப்பது, ஆவியில் தீர்மானம் எடுப்பது, ஆவியை கொண்டு மனதில் தீர்மானம் எடுப்பது, ஆவியை கொண்டு மனதின் வழியாக நடப்பது, ஆவியை கொண்டு மனதின் வழியாக அன்பு கூறுவது, ஆவியை கொண்டு மனதின் வழியாக சரீரத்தை கீழ்ப்படுத்துவது, செயல்படுத்துவது எல்லாமே உள்ளே இருந்து செயல்படுதுங்க. இந்த சிஸ்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. புரிஞ்சாந்தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இனிமையா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, கீதமா எல்லாமே இங்கே தாங்க இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ உண்மையான ஆராதனை எங்க? உள்ள. ஸ்தோத்திரம். உண்மையான ஜெபம் எங்க? ஆவிக்குள்ள. உண்மையான அன்பு செலுத்துதல் எங்க? ஆவிக்குள்ள. முன்ன எங்க அன்பு செலுத்தணும்? மனிதன் வழியாக அன்பு செலுத்தணும், ஆத்மா வழியாக அன்பு செலுத்தணும். முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு ஆண்டவரை சேவித்தோம். இப்போ என்ன ஆகிவிட்டது? ஆவியில் சேவிப்பது வந்து விட்டது. உண்மையான விருத்தி சேதனம் ஆவிக்குள்ள. ஸ்தோத்திரம். முடிவெடுப்பது ஆவிக்குள்ள, திட்டமிடுவது ஆவிக்குள்ள. ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுக்கு போவது வருவது ஆவிக்குள்ள. ஒரு நல்ல காரியத்தை செய்ய தீர்மானிப்பது ஆவிக்குள்ள. கெட்டதை விலக்குவதற்கு தீர்மானம் எடுப்பது ஆவிக்குள்ள. ஸ்தோத்திரம். இங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கல் லைஃப் அமைஞ்சிடும். அதுக்கு பயிற்சி கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஆவியின் தேவனிடத்தில் உங்கள் ஆவிக்குள் மனதை கட்டுக்குள் கொண்டு வந்து உங்கள் ஆவியின் மூலமாக மனதை இயக்குங்கள். ஸ்தோத்திரம். மீன மாமிசத்தில் முடிவெடுத்திருப்போம். மனமும் மாமிசத்தின் ஏற்ற முடிவெடுத்தோம். ஆபிரகாம் அப்படி தான் நிறைய முடிவெடுத்தார். ஆபிரகாமுக்காக யுத்தம் செய்ய போகிறதா போ, எகிப்துக்கு போவதா போ, கேத்ராவை விவாகம் பண்ணுவதா போ, அப்புறம் ஆகார மறுமணியாட்டியை சேர்த்துக்கொள்வதா, இஸ்மவேலை பெற்றுக்கொள்வதும். இவர் எதெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் கர்த்தர் விளக்கினார் வேண்டான்னு சொல்லி. கேத்ரால விளக்குனாரு, எலியேசரை விளக்குனாரு, லோத்தை விளக்குனாரு, சாரால் வந்த பிரச்சனையை விளக்குனாரு, அபிமேலக் பிரச்சனையை விளக்குனாரு, பார்வோன் பிரச்சனையை விளக்குனாரு, எல்லாத்தையும் விளக்குனார். மாமிசத்தின் முடிவு. ஸ்தோத்திரம். ஆகவே என்று பிரைஸ் காட், நீங்கள் அறிய வேண்டிய அருமையான சத்தியம் என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனமும் மாமிசமும் அதன் செயல்கள் ஸ்தோத்திரம் இல்லை. அப்போ வேகமாக கை தட்டுவது ஆவி சொன்னாலும் கிடையாது, சொன்னாலும் கிடையாது. இந்த மாமிசத்தில் பண்ணிக்கொள்ளுகிற மாற்றங்கள் இது ஆவிக்குரியதுன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இல்லை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் ஏற்றுக்கொள்ளுறேன்னு சொல்லுறேன், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதெல்லாம் யூத சமயத்தோடு போய்விட்டது. அங்கே தான் ட்ரெஸ்ஸு மாற்றம், தொப்பி, ட்ரெஸ்ஸு, குல்லா, நீல அங்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலி முறைகள், ஆராதனை முறைமைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒழிச்சாச்சு. திருப்பியும் உள்ளே வச்சுக்கிட்டு மக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நீங்கள் தேவன் நோக்கி எதை செய்தாலும்
உங்கள் ஆவிக்குள்ளே செய்யுங்க. Glory to God. ரோமர் 2:9 படி, உள்ளத்தில் யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இதயத்தில் உண்டாகும் விருத்தச்சேதனமே விருத்தச்சேதனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவினால் சேவிப்பது ஒன்று இருக்குது, மாமிசத்தில் சேவிப்பது அல்ல. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், ஆவியில் உண்டாகிற விருத்தச்சேதனம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யூத மதம் மக்களுக்கு தேவனை காட்டும் வழியாக இல்லை என்று சொல்லலாம். அவங்க ஆண்டவரை சேவித்தாங்க, அவ்வளோதான். மக்கள் என்றால் எல்லா மக்களும், உலக ஜனங்கள் அத்தனை பேரையும். தேவனை மக்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு மதமாக இல்லை. ஆனால் கிறிஸ்டியானிட்டி அதுதான். தேவனை மக்களுக்கு வழிகாட்டுகிற மதம் கிறிஸ்தவ மதம். ஸ்தோத்திரம். யூத மதம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் அப்படிதான். நன்றாக யோசித்து பாருங்க. அவங்க வழிபடுவாங்க, அவ்வளவுதான். கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறது போல் காஸ்பல் சொல்லுவது, சுவிசேஷத்தை சொல்லுவது, தேவனை ஒருவனை அறிய வைப்பதெல்லாம் கிடையாது. தேவனை காட்டி கொடுப்பது கிடையாது. கிறிஸ்தவம், கிறிஸ்தவ சபை ஸ்தாபனம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கிறிஸ்தவை காட்டுதோ இல்லையோ, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நன்றாய் புரியணும். நாங்கள் இந்த ஐக்கியம், நாங்கள் இந்த சபை, நாங்கள் இந்த உபதேசம், இந்த யூதர்களைப் போலவே ஒரு பெருமை சபைக்குள் நுழைந்து விட்டது. அதான் டேஞ்சர். சபை எதுக்கு? சபை மக்களுக்கு கடவுளை காட்டுவதற்கு. சபையார் நீங்கள் தான். உங்களை எப்படி காட்டுகிறீர்கள் என்றால், நான் இந்த சபைக்கு போகிறேன், எங்கள் சபையில் இந்த கொள்கை, இந்த சபையில் இந்த உபதேசம், இந்த சபையில் எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, நாங்கள் இப்படி தான் கம்யூனியன் எடுப்போம், நாங்கள் இப்படி தான் தொழுது கொள்ளுவோம், நாங்கள் இப்படி தான் எல்லாரும் இருப்போம் என்று சொல்லுவதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்தவம் என்ன ஆகிவிட்டது என்றால், நாங்கள் இந்த ஐக்கியம், நாங்கள் இந்த சபை, நாங்கள் இந்த ஸ்தாபனம், நாங்கள் இந்த கொள்கை, எங்கள் மூலோபதேசம் இது, எங்களுடைய விவாக முறை இப்படி, எங்கள் ஊழியர்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அடையாளமாக இருக்கணும் என்ற எல்லாவற்றையும் உள்ளே வைத்து விட்டார்கள். உலகத்திற்கு எதை காட்டுகிறது என்றால், அடையாளமாக தங்களுடைய கொள்கைகளையும் தங்கள் பின்பற்றுவதையும் தங்களுடைய உபதேசங்களையும் அடையாளமாக காட்டுகிறார்கள். சரியா தவறா? ஸ்தோத்திரம். சரி என்று சொன்னால் மாமிசத்தின்படி விருத்தசேதனம் செய்வதும் சரியாக போய்விடும். மாமிசத்தில் தேவனை பின்பற்றுவதும் சரியாக போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கொள்கை, எங்கள் சட்டம், எங்கள் உபதேசம் எல்லாம் இல்லை என்பது ஆகிவிடும். புரிந்து கொள்ள வேண்டும். மதங்களில் இருக்கிற வீணான நம்பிக்கை, பாரம்பரியம் இருப்பது போன்றுதான் இன்று சபைக்குள்ளேயும் உள்ளே நுழைந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்க வேண்டும். சபைகளிலேயும் எல்லாவற்றிலையும் நுழைந்து விட்டது. இங்கு இயேசுவை விட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எது முக்கியமாக இருக்கிறது என்றால், இவங்களுடைய கொள்கையும் எங்களுடைய உபதேசங்களும் இவங்கள் கை கொள்ளுவதும், இவங்களுடைய ஆயிரம் குருவானவரும் போதகரும் தான் மிக முக்கியமானவராக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே யூத மத வழிபாடுகளில் உள்ள விருத்தச்சேதனம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அது நல்லதா கெட்டதா என்றால் வேதம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆவியின்படி விருத்தச்சேதனமே விருத்தச்சேதனம் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆகவே எப்படி விருத்தச்சேதனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆவியானவர் கூறுவது சரியாக இருக்கிறதோ அதுபோல்தான் எல்லாமே. ஆவினால் சேவிப்பது உள்ளத்தில் விருத்தச்சேதனமாய் இருப்பது, உள்ளத்தில் தான் கர்த்தரை பின்பற்றுவது, ஆவில்தான் பின்பற்றுவது. இந்த ஆவிக்குள் எந்த முறைமைகளும் சட்டதிட்டங்களும் இல்லாமல் ஆக்கிவிட்டார் தேவனை சேவிப்பதற்கு. இதன்படி இருந்தால் தான் நீ என்கிட்ட வர முடியும், இப்படிலாம் நீ உன்னை மாற்றி அமைச்சாதான் என்னை சேவிக்க முடியும், உன் ட்ரெஸ்ஸை இப்படி வடிவமைக்கணும், இந்த கொள்கையை பின்பற்றினால்தான், இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றினால்தான் என்னை சேவிக்க முடியும் என்பதை தேவன் உள்ளே வைக்கவில்லை. அது பழைய ஏற்பாட்டோடு முடித்தார் ஆண்டவர். பாரம்பரியம், கலாச்சாரம் அத்தனையும் யார் கண்டுபிடித்தது? இதெல்லாம் பாபிலோன் இறக்குமதி அல்லது பாபேல் இறக்குமதி என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம். ஆகவே தான் மதங்கள் சில வித்தியாசமான கோட்பாடுகளும் கடவுளை பின்பற்றுவதற்கு வழிபாடுகளும் வழிமுறைமைகளையும் வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்படியே கிறிஸ்தவ சபைகளும் மாறிவிட்டது. இதுதான் பிரச்சனை. எங்கள் ஸ்தாபனத்திற்கு இந்த கொள்கை, இந்த ஸ்தாபனத்துக்கு இந்த கொள்கை, இந்த சபைக்கு இந்த கொள்கை, இந்த சபைக்கு இந்த கொள்கை, இந்த சபைக்கு இந்த கொள்கை, இந்த சபைக்கு இந்த கொள்கை என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் மாறி போய்விட்டது. பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் நம்பி பழகி முறைமைக்கு காரணம் என்ன என்றால், ஸ்தோத்திரம், மற்ற புறமதம் போல கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இருப்பதே காரணம். தேவன் வெறுக்கிறார், கண்டனம் செய்கிறார். இதை தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்தச்சேதனமே உண்மையான விருத்தச்சேதனம் என்று ஆவியானவரை சொல்லுகிறார். புரிந்திருக்கும் நினைக்கிறவங்களுக்கு. ஆகவே மனிதராகி நமக்கு கலாச்சாரத்தையோ அதனுடைய நம்பிக்கையோ பழக்கத்தையோ பாரம்பரியத்தையோ பின்பற்ற எது தேவை? ஒரு மதம் தேவை. அப்படியே கிறிஸ்தவ சபையும் மாறி போய்விட்டது. ஸ்தோத்திரம். ஆவின்படி அல்ல, இவையெல்லாம் மாமிசத்தின்படியாகவே இருக்கிறது. ஆவிக்குரிய கலாச்சாரம், ஆவிக்குரிய கொள்கை, ஆவிக்குரிய பாரம்பரியம், ஆவிக்குரிய பழக்கம் இதெல்லாம் இருக்கிறது. இப்பொழுது தேவன் விரும்புவது என்னவென்றால் ஆவியில் உண்டாகக்கூடியதை தவிர வேறு எதையும் அவர் விரும்பவில்லை. புரிஞ்சுக்கிங்க, இதுதான் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நான் பெந்தேகோசைக்காரன், உண்மைதான். ஸ்தோத்திரம். நான் இதெல்லாம் அகற்ற முடியாது, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஸ்தோத்திரம் என்பது எல்லாமே நமக்குள் வந்து சேர்ந்து விட்டது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நான் இந்த சபைக்கு போகிறேன், இனி என்னை வந்து அந்த கொள்கையின்படி தான் நான் வாழணும். நான் அதை இப்போ மறுதளிச்சா வேண்டான்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இல்லை, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆவினால் உண்டாகிற விருத்தச்சேதனமே தவிர மாமிசத்தில் உண்டாவது அல்ல. கதாபதற்கு ஸ்தோத்திரம். நான் இன்று இருக்கிற சபையில் முன்னாள் போதகர் ஒரே கப்பில் கொடுக்கறத நிறுத்தி தனித்தனி சிறு சிறு கப்பாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் இது தவறானது என்று சொல்லி எல்லாரும் சில சபை விட்டு வேறொரு சபைக்கு சென்று விட்டார்கள். கதாபதற்கு ஸ்தோத்திரம். காரணம் என்றால் அவர்கள் அதை ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற அந்த நம்பிக்கை, அந்த சேவிப்பது தான் அவங்களுக்கு பிரதானமாக இருந்தது. அப்புறம் நான் உள்ளே வந்தேன், இந்த சபையை பொருட்படுத்த. பின்பு ஆண்களையும் பெண்களையும் கொடுக்க வச்சேன். ஸ்தோத்திரம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே மாற்றம் உண்டாகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில நேரங்களிலே சபைகளை நகை போட்டு திருமணம் செய்யும் பொழுது பழைய விசுவாசிக்கெல்லாம் முகங்கள் மாறுகிறது. கர்த்தரே கலாச்சாரத்தை உடைச்சிட்டார்.
ஸ்தோத்திரம். கர்த்தரே கலாச்சாரத்தை உடைச்சிட்டார். கர்த்தரே பாரம்பரியத்தை உடைச்சிட்டார். கர்த்தரே கொள்கையெல்லாம் உடைச்சிட்டார். கர்த்தரே சிலுவையில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். இப்பொழுது நாம் சேவிப்பது ஆவியில். நாம் இப்பொழுது சேவிப்பது, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மாமிசத்தில் இல்லை. மாமிச அடையாளம் இல்லை. மாமிச அடையாளம் விருத்தச்சேதனம் என்பது இல்லை. சரீர அடையாளம் எதுவுமே இல்லை. சரீர அடையாளத்தோடு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. கிறிஸ்துவே என் சரத்தின் அட்சய அடையாளங்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடி செபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய நல்ல வேலைக்காக நன்றி. பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். நாங்கள் மாமிசத்தில் சேவிப்பதும் மாமிசத்தின் அடையாளமாக விருத்தச்சேதனம் போல் பல அடையாளங்களை நாங்கள் வைத்து ஆண்டவரை கர்த்தரை பின்பற்றுவதும் இல்லை என்பதை மட்டும் நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னம் கிருபை கெட்ட மக்களை சூழ்ந்து கொண்டு மாமிசத்தின் அடையாளத்தை தூக்கி எறிய உதவி செய்யுங்க. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை தாய்க்கும் கல் நீரையா